ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் டைம் ஃபேவரட்டான முட்டை தக்காளி தான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு பேன் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சோம்பு போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் 2 இதில் போட்டு நல்லா வதக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை ஃப்ளேவருக்காக போட்டுக்கலாம். இது நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். இது கூட மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதும் 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணி கேப் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இப்போ இது கூட முட்டையை ஊற்றிக்கலாம். முட்டை ஆக்சுவலாக உடையாமல் ஊற்றணும். ஒரு கையில் மொபைலும் இன்னொரு கையில் சமையலும் பண்ணனால என்னோடய முட்டை உடஞ்சிருச்சு. நீங்கள் உடையாமல் பார்த்துக்கங்க. இப்போ கேப் போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். திருப்பி விடும்போது முட்டை கொஞ்சம் உடையாமல் பார்த்துக்கங்க. இது கூட கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டியான முட்டை தக்காளி ரெடி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.